வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேங்கோ சார்லி இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விமானத்தில் போயிட்டு இருக்கும் போது பைலட் 2 பேருமே கீழே வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு ராணுவ வீரர் வந்துட்டு உயிர் போராட்டிக்கிறாரு. இந்த நிலைமை நம்ம அவர் காப்பாற்றணுன்ட்டு விமானத்தை தூக்கி போட்டு இவங்களுமே கிளம்புறாங்க. போகும்போது டைரி ஒன்று வந்துட்டு அவருக்கு கிடைச்சதுனால பைலட் படிச்சுட்டே போறாரு. அப்போதான் இந்த டேங்கோ சார்லின்னா யாரு, இவர் எவ்வளோ பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு வாரில் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வருது. இது படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. ஸோ இப்போ படத்தில் இந்த டேங்கோ சார்லி தான் மெயினான கதாபாத்திரம். அவங்களோட இன்ட்ரோ ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் அவர் சொல்றதுக்காகட்டும், அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு 2-3 காட்சிகள் வந்து அந்த வார் சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது. சஞ்சய் தத்துக்கு பெருசா வேலை கிடையாது, வண்டி ஓட்டுறது மட்டும் தான் அந்த வேலை. இவங்க சொல்ற கதையை கேட்டுட்டு அந்த விமானத்தை மட்டும் ஓட்டிட்டு இருக்கிறாரு. சிஜி ரொம்ப மோசமா இருந்தது. சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால பெருசா அதை வந்துட்டு உறுத்தல. ஆனா இந்த திரைக்கதை அதே மாதிரி இவங்களுக்கான அந்த டீவியேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது. வார் சீக்வன்ஸை தவிர்த்து இவர் ஊருக்கு வர்றது, லவ் பண்றது, அங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்ட்டு ரொம்ப சுமாரா இருந்தது. இந்த சுப்பீரியர் ஆபீசரோட ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், அது வேணா கொஞ்சம் ரசிக்கப்படியா இருந்தது. அவரோட கதாபாத்திரம் நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான ஒரு சோல்ஜர் படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்துட்டு எனக்கு இந்த படம் கொடுத்துருந்தது. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவித்துருங்க. நன்றி.